ஹாய் கைஸ், வெல்கம் டு மலர் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்னோட ஸ்டைலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பட்டை அவரைக்காய் வச்சு முருங்கைக்காய் சாம்பாரும் பூசணிக்காய் பொரியலும் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு குக்கரில் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்திக்கலாம். 1 கிளாஸ் பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்திக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். மூடி போட்டு மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 to 6 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். பட்டை அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை கழுவி பருப்பில் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணாம்னா சின்னதாக கூட கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 2 கரண்டி புளிச்சாறு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி சேர்த்திக்கலாம். மூடி போட்டு மூடிட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, வேற ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பட்டை அவரைக்காய் குழம்பு ரெடி. இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக வடகம் சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புல சேர்த்திக்கலாம். இந்த சாம்பாரை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்றத விட இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காவை சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். காய் நல்லா வேகணும், அதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் தண்ணி. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் காய் வேகட்டும். மேலாக்க கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் எதுக்காக சேர்த்துக்கிறோன்னா காய் இனிப்பாக இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பூசணிக்காய் பொரியலும் ரெடி. இது சாப்பிட்றதுக்கும் இனிப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும். இன்னைக்கு நம்ம என்னோட ஸ்டைல் அவரைக்காய் வச்சு சாம்பாரும் பூசணிக்காய் பொரியலும் எப்படி செய்யுதுன்னு தான் பார்த்துருக்கோம். சாம்பாரே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி அவங்களே கேட்பாங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் கைஸ்.